no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு முருகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடிஎம்கே வந்ததுன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடிஎம்கே தொகுதி இது. அவினாசி திமுக கொஞ்சம் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா திமுகவில் ஒரு இளம் பெண்ணு டாக்டரு நல்லா சுறுசுறுப்பாக பிரச்சாரம் பண்ணுது. அதனால் ஓரளவுக்கு வாய்ப்பாக தெரியுது. விஜய் கட்சிக்கு எதிர்பார்க்கலாம், ஒரு கணிசமான ஓட்டு கிடைக்கும். அவினாசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இது மெயின் காரணமே வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் எங்களுக்கு மெயின் காரணமே. எடப்பாடியாருக்கு தந்தாங்க. ஏன்னா இங்கே அத்திக்கடவு தண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியல. அவர் வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிருக்குது. அதனால் நாங்கள்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். தொகுதி எப்படி இருக்குதுன்னா அத்திக்கடவு வந்தால் போகிற தண்ணி நல்லா இருக்குது ஆச்சா. எடப்பாடிக்கு தான் ஓட்டு. ரோடு வசதி இல்லை எங்களுக்கு, இங்கே வீதி லைட் இல்லை. என்ன பண்ணலாம், யாருக்கு போடணும் சொல்லுங்க. நாங்கள் ஆட்சி மாறுறதுக்கு தான் பண்ணுறோம். முருகன் தான் வருவாப்பிள்ளையாட்டது. பிஜேபியில் முருகன் தான் வருவாப்பிள்ளைங்க. இது திமுக மேலே 5 வருஷம் எதிர்ப்பு அதிகமாகி போச்சுங்க. டிவிக்கே தான் வரணும். மாற்றி எந்த கட்சி வந்தாலும் அதை டிவிக்கே தான். இப்போ புதுசாக போடுவோமே, மாற்றி 25 வருஷம் இவங்க தான் ஆண்டிகிட்டு இருக்காங்க. டிவிக்கு புதுசாக வரட்டுமே, அவங்களுக்கு போட்டால் நல்லது தானே. வந்துங்க எடப்பாடி இது கட்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திமுக வீட்டில் 3 தடவை கரண்ட் பில் அதிகம் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் பெண்கள் வெளியில் போனாலும் பாதுகாப்பு இல்லை. எடப்பாடி ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாங்கள் இது தாமரைக்கு தான் போடுவோம். மற்றபடி எப்படிங்கிறது கரெக்டாக எனக்கு தெரியல. இன்னும் காரணம் அவர் தான் அத்திக்கடவு கொண்டு வந்தார். அப்புறம் இந்த இது சட்ட ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. பிஜேபிக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி. நாங்கள்லாம் பிஜேபிக்கு தான் போடுவோங்க. நாங்கள் ரெட்டலைக்கு எப்பவுமே நாங்கள் ரெட்டலைக்கு உடன்பாடு தான். அவங்க நல்லா செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அதுக்கு தான் ஏற்பாடுங்க. புது கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த சைடு ஏடிஎம்கே. இந்த தொகுதி எப்பவுமே ஏடிஎம்கே தான். அவினாசி தொகுதி எப்பயுமே ஏடிஎம்கேயோட கோட்டை தான். அது பிஜேபியோட கூட்டணியில் நிற்கிறதுனால எல் முருகனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே பார்க்கலாம். ஏடிஎம்கே ஏன்னா கொரோனா டைமில் கூட அவர் நல்லா பண்ணார் எல்லாருக்கும். இந்த 4 வருஷம் அப்படி ஒன்றும் தெரியல. அதான் ஏடிஎம்கே தான். அவர் நல்லா வேலை செஞ்சார். கொரோனா டைம்லலாம் அத்திக்கடவை கொண்டு வந்தார். இவங்க ஒன்றும் பண்ணல. நாங்களாம் இதுக்கு தான் ஏடிஎம்கே தான் போடுவோம். இந்த பிஜேபி தான் அதிக வாய்ப்பு. அதிகார திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அது மக்கள் அதனால் நிலத்தடி நீரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருந்துச்சுங்க. தொழில் வளமெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதிகார தண்ணி வந்தங்காட்டிக்கு நீர் வளமெல்லாம் அதிகமாகி விவசாயிகள் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போது பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாலும் கம்மியாகி உப்பு அதிகமாக இருந்தது. இப்போ அந்த அதிகார தண்ணி வந்தங்காட்டிக்கு அந்த நிலத்தடி நல்லா சுத்தமாகி கொஞ்சம் அதோட பிரதிபலிப்பும் தெரியுது. இப்போ இந்த ஏரியாவில் தாமரை தான் வருமானு நான் எதிர்பார்க்குறோம். இப்போ திமுகவுக்கு அதெல்லாம் யாருக்கெல்லாம் நான் பயப்பட அவசியமே இல்லை எனக்கு, இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டு சேவல் சிறகு போட்டேன். இன்னுமே அந்த ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே தான் போடுவேன். முருகன், எல் முருகனுக்கு வாய்ப்பு. திமுக ஆச்சு ஊழல், படு ஊழல், அவ்வளோதான். குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. மக்கள் வீணாக போயிடுறாங்க. இங்கெல்லாம் தொழில் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. கரண்ட் பணம் வச்சா எல்லாம் தொழில் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? இலவசத்தில் கொடுத்துட்டு இங்கே எல்லாம் ஏற்றி விட்டாங்க. தொழில் செய்ய முடியாமல் இவரெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அப்புறம் வகுத்தறிச்சல் வரும்ல. பிஜேபி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அத்திக்கடவு திட்டம் நல்லா செயல்பட்டுருக்கு. அதனால் பிஜேபிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மள டிஎம்கே தாங்க. மகளிருக்கு எல்லாமே நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் டிஎம்கே உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதுனாலனா ஒன்றும் பண்ணலை அவங்க டிஎம்கேல மக்கள் நடைமுறைக்கு எதுவுமே. அதனால் இந்த டைம் அதிமுக தான் வரும். அவினாஷ் தொகுதி கண்ணு ஏடிஎம்கே கோட்டை கண்ணு. ஏடிஎம்கே எல் முருகனுக்கு தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான செல்வாக்கு இருக்குது.
ஸ்டாலின் ஐயா பூரா 5000 10,000 கொடுத்தான்னு சொல்லி 5000 இது இருக்குது அதுக்கு இது கொடுத்தான்னு சொல்லி அல்ல நம்ம வரி பணத்தில் தான் திருப்பி கொடுத்துட்டு அதை கொடுத்தாங்க இதை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு விலைவாசியர் சோப்பு 30 ரூபாய்க்கு விற்ற சோப்பு எத்தனை ரூபாய்க்கு விற்கிது? 40 ரூபா 50 ரூபா. சாதாரண நாள் ஃபேமிலி ஓட்டுறோன்னா குடும்பத்தில் சண்டை தான் வருது தினம். அவினாஷ் தொகுதியில் எல் முருகன் ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்க. அத்திக்கடவு திட்டம் வந்து நல்லா வேலை செய்யுது. அதனால் எப்போவுமே ஏடிஎம்கே தான் அதிகமாக ஜெயிச்சிட்ருக்குது இந்த தொகுதியில். அதனால் எல் முருகன் நிற்கிறதுனால இதிலேருந்து டெல்லியிலேருந்து நிறையா பிரதமர் நிதியிலேருந்து நிறைய வாங்கிட்டு வருவாருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அதிக ஓட்டு இங்கே அவர் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு தெரியுது. நாங்கள் அவர் நல்லது பண்ணாங்க முதல்ல இருந்து, அதனால நாங்கள் பண்ணிட்டோம். ரெட்டலைக்கு தான் வருங்க இந்த டைம். ஆமாங்க. என்ன காரணம்னா, அதாவது ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்பவுமே மோசமாக இருக்குது சரிங்களா. அது ஒன்று தான் மெயின் பாயிண்ட்டு. யாருமே குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியே போகிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த அரசாங்கம் போயிருக்கு. அதனால் அதில் அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏடிஎம்கே. இவருக்கு வேல்முருகனுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. மேலே அவங்க இருக்கிறாங்க, கீழே அவங்க வந்துட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதனால் அவினாசியில் கோயிலம்மணிக்கு வந்து வாய்ப்பு உண்டு. ஏன்னா இருக்கிற கேண்டிடேட்லேயே வந்து அவள் தான் வந்து வயது கம்மியானவள். தலைவர் வந்து அவளுக்கு அது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவள் வரலாம், கண்டிப்பாக வரலாம். அவினாசி வந்து இந்த தடவை மாற்றங்கள், பல மாற்றங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டிலையும் மாற்றங்கள் ஏற்படும். தலைவர் ஸ்டாலின் தான், என்றும் தலைவர் தான். அவினாசி தொகுதி எல் முருகனுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. அவர் தான் வருவா. அப்படி என்ன காரணம் சொல்கிறேன்னா, இது வந்து ஆரம்பத்துலேருந்தே ஏடிஎம்கேவோட கோட்டையாக தான் இருக்குது. இது டிஎம்கே இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட ஆட்சி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. புதுசாக எந்த திட்டமும் கொண்டு வரல. புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இதுவே மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இந்த டைம் வந்து புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. இங்கே அவினாசி தொகுதி எப்பவுமே எடப்பாடியாருக்கு கொஞ்சம் வாய்ப்பு தெரியுதுங்க. ஏன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. மற்றபடிக்கு எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே போகுது. இப்போதைக்கு அவருக்கு அதிகமாக வாய்ப்பு தெரியுதுங்க. ஆனால் எடப்பாடி இருக்கு 4 வருஷம் இருந்தது நல்லா இருந்துச்சு, வியாபாரம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் எடப்பாடி வரணும், தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அவினாசி வந்து எல் முருகன் தாங்க. கண்டிப்பாக பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு பிரகாசம் தெரியுது. காரணம் நிறைய காரணம் சொல்லலாங்க. திமுக ஆட்சியில் இருக்கிற பிரச்சனைக்கு பிஜேபியில் நிறைய காரணம் சொல்லலாம். கண்டிப்பாக பிஜேபி வந்து இந்த பிரச்சனைகள் நடக்காது. கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை. எல் முருகனுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. என்ன காரணம்னா அவினாசி அத்திக்கடவு திட்டம் எல்லாம் வந்தால் கிளியராக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தாங்க. அவினாசி தொகுதி எல் முருகன் தானுங்க. அவினாசி தொகுதி பிஜேபி எல் முருகன். காரணம் வந்து அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு. அதனால் இங்கே பிஜேபி தான் வருங்க. டிவிக்கே தான், விஜய் தான். 2 ஆட்சியுமே ஒழுங்கான ஆட்சி இல்லை, வர்றவங்கள திருட்டு ஆட்சியாக தான் இருக்குது. அதனால் விஜய் வரணுன்றோம். அவினாசி தொகுதி சிறப்பாக இங்கே செயல்படுறாங்க. பிஜேபி சார்பில் தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அத்திக்கடவு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தினதில் வந்து நிறைய விடுபட்ட குட்டைகள் நிரம்பாக இருக்குது. அதுக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. எல் முருகன்ஜிக்கிட்ட அதை மனுவை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சொல்லி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் விரும்புகிறாங்க. இங்கே பெரும் ஆதரவு இருக்குது அவருக்கு. இல்லைங்க, வந்து டிவிக்கு விஜய்க்கு தான் போடலான்னு இருக்குங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டிஎம்கேயும் ஓட்டு போட்டுட்டேன், ஏடிஎம்கேயும் போட்டேன், நாம் தமிழில் சீமானுக்கும் போட்டேன். நானும் மாற்றி மாற்றி வந்து யார் மக்கள் நினச்சோ மாற்றி மாற்றி போட்டு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே தான் போகுது தவிர நாங்கள் கஷ்டப்பட்டே தான் இருக்கிறோம். அதனால் இந்த டைம் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவராச்சும் மக்களுக்கு எதாவது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் போடுறோம். அதனால் இந்த வாட்டி நாங்கள் டிவிக்கே தான் ஓட்டு போடலான்னு இருக்கோங்க. இங்கே பிஜேபி எல் முருகன் தாங்க. அது இங்கே ஏற்கனவே ஏடிஎம்கே கோட்டையே 44 வருஷமாக இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி இணைஞ்சு செயல்படுறாங்க. அண்ணாமலை எடப்பாடியெல்லாம் எல்லாம் ஒன்றா செயல்படுறதுனால அதனால் வந்து இங்கே பிஜேபி தான் வரும். திமுக தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆளுங்கட்சிங்க எங்கள் ஏரியாவுக்கு எடப்பாடி ஐயா தான் வருவார் எங்களுக்கு தோணுது. விசில் அவ்வளோக்கா கொஞ்சம் ஏரியா பிரச்சாரம் இல்லை. நம்மளுக்கு எடப்பாடி இந்த ஏரியா எல்லாமே. எல் முருகன். இது 5 வருஷம் நாங்கள் சீரழிஞ்சு போயிட்டோம்.
எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, ரோடு பார்த்தீங்களா, தண்ணி வருதா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குதா, பஸ் நிற்குதா, ஒரே வரி அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. யார் போய் கேட்டாலும் எந்த அதிகாரி கண்டுக்கிறது இல்லை. இப்போ ஏடிஎம்கே தான் கோட்டுது. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ பிஜேபி இருக்கிறதுனால அந்த 2 கூட்டணினால அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அதுதான் நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதிமுக வந்தால் தான் நல்லா இருக்கும் சாமி. ஏதோ இந்த பட்டிக்காட்டில் தண்ணி இல்லாமல் இன்னொரு 3 மாதத்துல குடிக்கிற தண்ணி இல்லாமல் போகுது. அவர் வந்தால் ஏதோ தண்ணினாலும் நல்ல விதமாக கிடைக்கி எத்தனையோ சலுகை இருக்குது. இவங்க அப்போதைக்கு ஆரம்பத்தில் பாரம் பண்ணி விடுவாங்க. அப்புறம் பார்த்தா 4 வருஷம் ஒன்றும் இருக்காத, 1 வருஷத்துக்கு வேணால் ஓடி ஓடி பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ வந்து இருக்கிறவையும் நம்ம எடப்பாடி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நாம் நினைக்கிறோம்.